டாக்ஸை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு வந்து உங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிதின் கட்கரி கடிதம் எழுதுறாரு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு. லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் மேலெல்லாம் 18% ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து லைஃபை இன்சூர் பண்ணி வைக்கிறதுக்கு அவனோட அன்சர்டன்ட்டிக்காக அவன் எடுக்கிறது குறைங்க. அப்போ உங்கள் அமைச்சரவைக்குள்ளேயே வந்து பல கருத்துக்கள் இருக்குது, உங்கள் டாக்ஸ் அதிகமாக இருக்குது. ஜிஎஸ்டி 18% முடிவு பண்ணது ஃபினான்ஸ் மினிஸ்டரா? ஜிஎஸ்டி கவுன்சில். ஃபினான்ஸ் மினிஸ்டர் நினச்சா குறைக்கிறேன்னு சொன்னால் யாராவது வேண்டாம்னு சொல்லலாம். இல்லை, குறைக்க முடியாது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பவர் கிடையாது. இல்ல சார், ஜிஎஸ்டி கவுன்சில் ப்ரொபோசல் கொடுக்கலாம். நான் அதுதான் கேக்குறேன். குறைஞ்சபட்சம் மத்திய அரசு ப்ரொபோசல் கொடுக்கட்டும். ஜிஎஸ்டி குறைக்கிறோம். இத்தனை ஸ்டேட்ல இத்தனை மினிஸ்டர்ஸ் போறாங்கல, தமிழ்நாட்டுல இருந்து ஜிஎஸ்டில ஒருத்தர் போறார்ல, அவர் பேச மாட்டாரா? சொன்னது உங்க நிதின் கட்கரிங்க. இல்லைங்க, இவர் போய் அவர் ஜிஎஸ்டில இல்ல. நான் சொல்றது பிஜேபிக்கான எதிர்க்கட்சிகள், கம்யூனிஸ்ட் ஆள்ற ஸ்டேட் இருக்குது, திமுக ஆள்ற ஸ்டேட் இருக்குல்ல, ஜிஎஸ்டி கவுன்சில்ல போய் என் வாயில பிளாஸ்டரியா போட்டிருக்காங்க, பேசிட்டு வர வேண்டியன இன்சூரன்ஸ் குறைக்கன்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் கொடுங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் 75% ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரம் தி ஸ்டேட்ஸ், ஒன்லி 25% தான் ஃப்ரம் தி சென்டர் ரெப்ரஸன்டேஷன். சொல்லுங்க, யார் இது வரைக்கும் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் கட்கரியாவது வெளியில இருந்து சொல்லி கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காரு ஜிஎஸ்டி கவுன்சில். அதுதான் சொல்றேன். அதையே அந்த சார்ஜ் எதுக்கு நிதியமைச்சர் மேல வைக்கிறீங்க? நிதியமைச்சர் இல்லைங்க, நிதியமைச்சர் உங்க அமைச்சரவையில் இருக்கிறவர் உங்க நிதியமைச்சருக்கு தான் சொல்றாருங்க. நீங்க அலிகேஷனா சொல்றாங்க, அவர் அது பரிந்துரை கவனத்துக்கு தான் கொண்டு வராரு. இந்த கேள்விகளால என்ன அது வந்து டாக்ஸ் ஹையரா இருக்குங்கிற பார்வை உங்க கட்சியிலேயே உங்க அமைச்சருக்கே இருக்கட்டுங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் உள்ளவங்கள பேச சொல்லுங்கன்றேன். இது பிரதமர் முடிவு பண்ணி ஜிஎஸ்டியில் இதை கூறாத கூறன்னு கூட பிரைம் மினிஸ்டர் கூட முடியாது. எது அபெக்ஸ் பாடி, அட்டானமஸ் பாடி ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது. தமிழ்நாட்டில் வந்து இப்போ தங்கம் தென்னரசு ஜிஎஸ்டி மெம்பரு, பேச வேண்டியானே. ஹூ ஸ்டாப் யூ? குறைச்சா நானும் சந்தோஷப்படும், நானும் கட்டுறேன். காட். இப்போ இந்த பட்ஜெட்ல இன்னொரு முக்கியமான விமர்சனம், இது ஒரு ஆந்திரா பீகாருக்கான பட்ஜெட்டா இருக்கு. ஆந்திராவுக்கு மட்டும் பாருங்க 15,000 கோடி இதுக்கு கொடுக்குறீங்க, பீகாருக்கு வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்குறீங்க. உங்க அரசை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட் அப்படின்ற. இப்போ ரெண்டையும் தனித்தனியாக பார்க்கணும். மொத்த பட்ஜெட் தொகை என்ன? 48 லட்சம் கோடி. ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட தொகை 41,000 கோடி. பட்ஜெட்டில் எவ்வளோ அது? 41,000 கோடின்றது 3/4% கூட வராது. அப்போ மிச்சம் 91.25% எந்த ஸ்டேட் போச்சு? தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க நீங்க? காங்கிரஸ் 10 வருஷம் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? அந்த 3/4% குறைவு தானே தமிழ்நாட்டுக்கு. அதுதானே பிரச்சனை. எவ்வளோ கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு? பட்ஜெட்டோட தாத்பரியமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோன்னு சொல்லி வாசிச்சு வரதான் பட்ஜெட்டோட தாத்பரியம். அப்படிதான் இது வரைக்கும் நடந்திருக்கா? இல்ல. இப்போ இந்த தடவை அப்படி கேட்குறீங்க? எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது தானே. இப்போ நீங்க அவங்க ஒரு தலைநகருக்கு மட்டும் 15,000 கோடி. மேடம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2004 14 வரைக்கும் எந்த பட்ஜெட் உரையிலையும் 2004 18 ஸ்டேட்டோட பேர் நீங்கள் சொல்லலை, 2005 22 ஸ்டேட் பேர் நீங்கள் சொல்லலை அப்படின்னு வரிசையாக சொல்கிறாங்க. பதில் சொல்லுங்கள். அப்போ ஏன் தமிழ்நாடு மாத்திரம் சொல்லணுன்ற? ஆந்திரா என்ன பிரச்சனைங்க? இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்ததில்ல தெலுங்கானாக்கு, அதனுடைய முக்கியமான ஷரத்து என்னென்னா, தலைநகரத்தை ஆந்திரா உருவாக்குறப்ப மத்திய அரசாங்கம் அதற்கான போதுமான நிதியுதவி பண்ணணும்னு அந்த ஆக்டில் இருக்கு. அதை ஏன் இப்போ 5 வருஷமாக செய்யலைன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணார்? நான் 5 தலைநகரம் வைப்பேனார். ஃபினான்ஸ் கேபிட்டலாக ஒன்று வைப்பேன், ஜுடிஷியல் கேபிட்டலாக ஒன்று வைப்பேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக ஒன்று வைப்பேன்னு ஒரே குழப்பம் பண்ணி இந்த ஃபண்டையும் அவரால் வாங்க முடியல. அவர் கேட்டிருந்தா அப்பயே கிடச்சிருக்கும். இப்போ நாயுடு வந்ததுக்கப்புறம் தான் அதில் ஒரு தெளிவு ஏற்பட்டு அமராவதி தான் தலைநகர்னு முடிவு செஞ்சு இப்போ அவர் கேட்குறாரு. அதன்படி அந்த 15,000 அரசாங்கம் கொடுத்துருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் தான். அந்த தலைநகருக்கான தேவைகளில் அந்த ஆக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி கொடுக்கப்படும். பீகாருக்கான 26,000 கோடியில் அது பிரதானமாக அந்த வெள்ளத்தடுப்புக்காக தான் போயிருக்கு. ஏன்னா அவங்களுடைய வெள்ளத்தடுப்பு வேற, வெள்ள அபாயங்கள் வேற. நீங்கள் சென்னையில் உருவாக்கின செயற்கை பேரிடர் வேற. அது இயற்கை பேரிடர், இது செயற்கை பேரிடர். இங்கே இருந்தாலும் மக்கள் சாகுறாங்க. இல்லைங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணாங்க. இல்லை, நீங்கள் கொடுக்குற காசு மக்களுக்கு மாநில அரசு. இப்போ நிலச்சரிவு வந்து வயநாடு, ஆமாம், நிலச்சரிவு இனிமேல் தான் கொடுப்பாங்க. நிலச்சரிவு வந்து இயற்கை, அது யாரும் மக்கள் உருவாக்குறது கிடையாது. பிளான் பண்ணி நிலச்சரிவுலாம் தடுக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஆனால் பீகாரில் அந்த 26,000 வெள்ளத்தடுப்புக்கு சேர்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். பிஜேபி ஆளுகிற இப்போ மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அப்படிலாம் நம்ம வந்து செலக்டடாக அப்படிலாம் கொடுக்கவே இல்லையா? இப்போ கேரளா பேர் இருக்கா, கர்நாடகா பேர் இருக்கா? அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் ஆள்ற மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானுக்கெல்லாம் கொடுக்கல. ஆனால் இந்த 2 பேரால தான் ஆட்சி நிற்குதுன்றதுனால இந்த 2 பேரும் இல்லை, கேபிட்டல் கொடுத்தாகணும். தே ஹவ் டு ரீபில்ட் தேர் கேபிட்டல். அமராவதி கொடுத்தாகணும், ஆக்டில் இருக்குது. இப்போ நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பட்ஜெட் பற்றி பேசிய விஷயங்கள், அவர் வந்து எடுக்கிற ஸ்டாண்டு, இப்போ குறிப்பாக இந்த 3வது டேர்மில் அவங்க கொஞ்சம் வலுவான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்கராக இருக்காங்கன்னு ஏற்றுப்பீங்களா? என்ன வலுவான, அவ்வளோ சப்பையாக பேசுகிறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? நம்ம ஜனநாயக சக்கர வியூகம்ங்கிறாரு, அபிமன்யுங்கிறாரு. இந்தியன் டெமோக்ரஸி வந்து என்னென்னா, இது வந்து ஹை டெசிபல் டெமோக்ரஸி. இந்தியன் டெமோக்ரஸி
நீங்கள் சத்தமாக பேசுனீங்கன்னா சரியாக பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் ஒரு காலத்துல அருண் ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ராகுல் காந்தி சத்தமாக சவுண்ட் விட்டீங்கன்னா உண்மையாயிடுமா? ராகுல் காந்தி என்ன உண்மை பேசினார் சொல்லுங்க? எல்லாம் பொய். மோடி அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மோடின்ற ஜாதியை ஓபிசி பட்டியலில் சேர்த்தாரு குஜராத் மூலம் அப்படின்னு சொன்னார். தேர்தல் பிரச்சாரம் சொன்னார். அது 96ல சேர்த்தது. உதாரணத்துக்கு அதை சொல்றேன். அது மாதிரி ரஃபேல்ல ஊழல் நடந்துச்சு. ஆமா, ரஃபேல்ல ஊழல் நடந்ததுன்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டால ராகுல். இப்படி எத்தனை பொய். அதனால ராகுல் காந்தியில திருப்பி திருப்பி அவங்க 2-3 விஷயத்துக்குள்ள தான் நிற்பாங்க. அதை ரெட்டோரிக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ இல்லை. இப்போ அவர் ஒரு ஓபிசி பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாரு. அவர் காஸ்ட் சென்சஸ் நடத்தணும்னு சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு நீங்க ஓபிசி பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் ராகுல் சொல்றதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன். காஸ்ட் சென்சஸ் எடுக்குன்னு ஐயா ராமதாஸ் சொல்றதுக்கு அவருக்கு முழு தகுதி இருக்கு, உரிமை இருக்கு. ஏன்னா அவர் ஆரம்பத்துல அந்த அரசியலிருந்து வந்திருக்கிறாரு, சமூக நீதி பேசுறாரு, அதனுடைய ஒரு அம்சமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு பார்க்குறாரு. அவர் டாக்டர் ஐயா சொல்லலாம். ராகுல் காந்தி அப்ப நீங்க காஸ்ட் சென்சஸ் எடுக்கல இத்தனை வருஷம் ஆட்சியில? 70 வருஷம் நீங்க தானே ஆட்சியில. சார் இன்னைக்கு நிலைப்பாட மாத்திக்கலாம்ல சார்? இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? இது தேவை நாட்டுக்குன்னு ஒரு தலைவர் ரியலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. சிதம்பரம் ஹோம் மினிஸ்டர் ஆகிறப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு சாத்தியம் இல்லைன்னு அறிவிச்சாரு. மத்திய அரசு இது செய்யாது, மாநில அரசு செய்வதற்கு நாங்கள் முழுக்க உடனே இருப்போம். ஸ்டாலின் பண்ண வேண்டியது. சரி, உங்க மாநில அரசு எல்லாம் பண்ணுங்க. பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல எனக்கு அது தேவையில்லை நாங்க நினைக்கிறோமே. நீங்க தேவை நீங்க தான் நினைக்கிறீங்க. கர்நாடகால சித்தாராமையா பண்ணிட்டார்ல, பீகார்ல நிதிஷ்குமார் பண்ணாரு, பண்ணுங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பண்ண சொல்லுங்க. ஏங்க நீங்க ஆட்சி செய்யற இடத்துல பண்ண மாட்டீங்களா? உங்க அஜெண்டா ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது உங்க அஜெண்டா, நீங்க பண்ண மாட்டீங்க. எங்களையும் அவர் பொறுத்துறீங்க. எங்க அஜெண்டால நாங்க சொல்லவே இல்லையா, எங்க தேர்தல் அறிக்கையில சொல்லவே இல்லையா? அனுராக் தாக்கூர் என்ன பதில் சொல்றாரு? ஜாதியே தெரியாதவர்கள் ஜாதி கணக்கெடுப்பு பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய மொழியா? அது கேள்விக்குள்ளாதுல்ல. நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய மொழியானா நீங்க ராகுல் காந்தி எல்லாம் பேசவே முடியாது. ராகுல் அப்படி என்ன அன்பார்லிமெண்ட்ரி என்ன சொல்லிட்டாரு ராகுல்? அனுராக் தாக்கூர் என்ன அன்பார்லிமெண்ட்ரி சொல்லிக்கிறாரு? இது ஒருத்தரை டீமீன் பண்ற, இன்சல்ட் பண்ற வார்த்தையை உங்களுக்கு தெரியல. அது உங்களுக்கு ஜாதியே தெரியாதவங்க, உங்க பின்புலமே தெரியாதவங்க எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரை எடுத்துக்கணுமே தவிர இது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்ஸ்மேனோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கூடாது. சட்டையர் சார் ஒரு ராகுல் காந்தியை குறிப்பிட்டு தான் அவர் சொன்னாருன்னு எதிர்க்கட்சிகள் பெரிய அமளி. அப்படியே வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி போற இடத்துல ஒன்று சொல்றாரு. ராஜஸ்தான்ல போய் பிரச்சாரத்துல நான் கௌஷல் பிராமணங்கிறாரு. அவர் பிராமணனா? ஒரு இடத்துல பூணூல் போட்ட பிராமணன்னாரு, இன்னொரு இடத்துல நான் கௌஷல் பிராமணன்னாரு. அவர் பிராமணே கிடையாது சார். அவர் எதா வேணா இருந்துட்டு போட்டோம். ஹவு டஸ் இட் மேட்டருங்கிறது என் கேள்வி. அவர் எந்த ஜாதியா இருந்தா என்னங்கிறத என் கேள்வி. அவருக்கு ஜாதி இருக்கா இல்லையான்னு அனுராக் தாக்கூர் ஏன் கமெண்ட் பண்ணணுங்கிறத. ஒரு பொது வெளியில நான் பிராமணன் சொல்லிக்கிட்ட ஒரே தலைவர் ராகுல் காந்தி தானே. அவர் எந்த ஜாதியா இருந்தானே ஏன் ஜாதி சொல்றாரு? மற்ற தலைவர்கள் யாராவது அப்படி பேசியிருக்காங்களா? நான் ஒடுக்கப்பட்டவன், நான் மார்ஜினலைஸ்ட், அந்த மாதிரி விளிம்பு நிலை மக்கள் அப்படிதான் அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. திருமாவளவன் கூட அவர் என்ன கம்யூனிட்டின்னு வெளிப்படையாக அவர் சொல்கிறது இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்களை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கான தலைவராக சாம்பியனாக இருக்கார், ஏற்றுக்கிறோம். நான் இந்த ஜாதி நான் பேசுகிறாரு இல்லையே. இவர் ஏன் பேசுகிறார் ராகுல் காந்தி? அதற்கான சட்டையர் அது. நீங்கள் அனுராக் தாக்கூர் சொன்னதை ஒரு சட்டையரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் சிரிச்சிட்டு போயிருவீங்க, அவ்வளோதான். நீங்கள் இப்போது தமிழ்நாடு அரசு மீது குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க, ஸ்டாலின் அவர்களோட அரசு மீது. நீங்கள் சட்டம் ஒழுங்கை தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு எதிர்த்தரப்பு சொல்லக்கூடிய முக்கியமான வாதம், பிஜேபியில் தான் ரவுடிங்க பூரா இருக்காங்க, நீங்கள் அவங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசலாமா? எங்கள் ரவுடிகள் இருக்கிறாங்கன்றதுக்கும் கொலை நடந்திருக்குன்றதுக்கும் சம வித்தியாசம் இல்லையா? ஒன்று இல்லை, பிஜேபியில் இருக்கிற ரவுடிகள் தான் போய் கொலை பண்ணாங்க. ஆமாம், சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உங்கள் அஞ்சலே தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிமுக சார்ந்த ரவுடியும் அரெஸ்ட் ஆயிருக்காரு, திமுக ரவுடியும் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, தேமுதிகவும் இருக்காங்க. அது உண்மையிலே அந்த கொலை வழக்கில் எல்லா கட்சியும் இன்வால்வ் ஆயிருக்குன்ற டவுட் வருது எனக்கு. எல்லா கட்சியும் இருக்கு. அதில் இது எவ்வளோ சமமாக இருக்கீங்க பாருங்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாரும் ஒன்றா இருக்கீங்க. பிஜேபி ஏன் டார்கெட் பண்றீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு கூட பாருங்க, வாயிலிருந்து அஞ்சலைன்ற வார்த்தை தான் உங்களுக்கு வருது. நீங்க பிஜேபின்றதால உங்கள்கிட்ட நான் அதை தான் சார் கேட்பேன். நீங்க பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், நாங்கள் தான் எல்லாத்துல இருந்தும் மாறுபட்டவர்கள்ன்றீங்க. உங்க கட்சியில நீங்க ரவுடிகளை தேடி தேடி சேர்க்குறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ அதை உங்கள்கிட்ட சேர்க்கறது இல்லைங்க. ரவுடிகள் கட்சியில சேர்றத பிஜேபி விரும்பாது, அனுமதிக்காது. அப்போ எப்படி உங்களை அது எல்லார்ட்டையும் நாங்கள் என்ன உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இருக்கான்னு கேட்டால் வர்றோம். உங்களுக்கு கட்சியில் பொறுப்பு கொடுக்குறோம்ல, பூத் கமிட்டி கிளைத்தலைவர் தான் ரொம்ப பேசிக் யூனிட். அந்த பொறுப்பு கொடுக்குறப்ப கூட நாங்கள் ஸ்கேன் பண்ணுறோம். ஒரு பூத் கமிட்டி மெம்பருங்கிறது தான் ரொம்ப 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 மைக்ரோ லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பார்ட்டி. அதில் ஒரு பொறுப்பு கொடுக்குறப்ப கூட நாங்கள் சேர்க்குறோம். உறுப்பினராக சேர்றதுங்கிறது அது ஒரு மாஸ் மூமெண்ட்டு. கட்சியில் உறுப்பினர் சேருங்க, அது சேருங்க, அல்லது அவங்களா கட்சி ஆஃபீஸில் நான் கட்சியில் சேர்றேன், இந்த இடத்துல எந்த கட்சியுமே ஃபில்டர் பண்ணாது. நாங்களும் அதை பண்ணுறதில்ல. சேர்ந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்ற இடம் வரும்போது அவரை பற்றி விசாரிப்போம். எந்த கட்சியுமே
ஒரு ரொம்ப நோன் கிரிமினல் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் தூக்கி உச்சத்தில் வச்சுலாம் கொண்டாட மாட்டாங்க. பிஜேபியில் உறுதியாக பண்ண முடியாது. நாங்கள் அப்படி பொறுப்பு கொடுத்து தெரிஞ்சு எடுத்து விட்டவங்க நிறையா இருக்காங்க. இங்கே நிறைய பேரை மாற்றிருக்காங்க. மாற்றினவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. அதனால செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.